முடிஞ்சுதா உங்க சீக்ரெட் செஷன்லாம்? சரி, அம்மா ஃபோன் பண்ணாங்க, 2 பேரும் சீக்கிரமா வர சொன்னாங்க. வாங்க போலாம். என்னங்க அது? எனக்கு தெரியாம நீங்களும் குருசாமி ஏதோ ரகசியம் பேசிக்கிறீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்னங்க தேவையில்லாத விஷயம்ன்றீங்க? குருசாமி உங்களை தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்க முகத்தை நீங்க பார்க்கணும். அப்படியே காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி செகப் ஆயிடுச்சு. அது கோபத்துல செவந்த கண்ணண்டா, வெக்கத்தால இல்ல. எனக்கு அவர் அப்படி ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வாதம் கிடைச்சா சந்தோஷமா தானே இருக்கும். இருந்தாலும் உங்க வாயால நீங்க சொல்லி நான் கேட்கணும். சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல. என்ன அமிர்தா, உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா? இப்படி சொல்றீங்களே. அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் எப்பவும் சிடு சிடுனே இருக்கீங்க? இன்னைக்காவது கொஞ்சம் சிரிக்கலாம்ல. கடவுள் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, டபுள் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் நீங்க உம்முன்னு இருக்கீங்களே. என்னுடைய சந்தோஷமே உன் சாவல தாண்டா இருக்கு. அந்த ஆண்டவனோட ஆசீர்வாதம் முழுமை அடையணும்னா நீ செத்து போகணும். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. 1000 தடங்கள் வந்து அது தள்ளி போய் கடைசியில இன்னைக்கு தான் நாம் 2 பேரும் ஒன்று சேர வேண்டிய நாள் வந்திருக்கு. சந்தோஷமா நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாமே. உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அதை இங்கே தூக்கி போட்டு வந்துருங்க. எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கலாங்க. புது வாழ்க்கை முதல் இரவுன்னு என்னென்னமோ கனவு கோட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கல. உன்னோட அந்த கனவு கோட்டைய சுக்குநூற உடைக்கிறதுக்காக தாண்டா நான் வந்திருக்கேன். நீ வாழணுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்க. நான் உன்னை சாகடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறேன். என்னெல்லாம் கனவு கோட்டை கட்டணுமோ கட்டிக்கோ. இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய எல்லா கனவுகளையும் உன் பணத்து மேல போர்வையா போத்தி உன்னை பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நம்மளோட முதல் இரவு இல்ல, இது உன்னோட கடைசி இரவு. செத்து போறதுக்கு தயாராக. யோசிக்கிறது நிறுத்துறீங்களா? புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.